இப்போ எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நீர் எங்களோடு ஆண்டவரை பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படின்னா ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்ததுனால, நாம் தரித்திரப்பட்டு இருந்ததுனால நமக்காக சிலுவையில் அவர் எப்படி ஆனார்? தரித்திரரானார். அல்லேலூயா. இதை நீங்கள் எடுத்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் கலாத்தியர் சபைக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் போதும். இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். இப்போ ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாம் தனிமையாக இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை நான் அழைத்து அவனை ஆசீர்வதித்தேன். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நம்ம தனியாக இருக்கும் பொழுது, ஒருவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அழைத்து வேர்வரித்து ரட்சித்து சபையில் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு உண்டாகும்படி. அல்லேலூயா. அப்போ புறஜாதிகள் யாரு அப்படின்னா, யூத மார்க்கத்து இல்லாத அத்தனை பேருமே யார் அப்படின்னா புறஜாதி மக்கள். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் யூதர்களோ அவங்க தான் ஒரிஜினல் ஆண்டவருக்கு சொந்த ஜனம் எப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனால எப்படி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி நம்மளுக்கு வருகிறது அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். அப்ப கிறிஸ்து இயேசுவினால் தான் நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறார்? நம்ம தரித்திரமா இருந்த நம்மளை மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த ஆண்டவர் நம்மளுக்காக நம்முடைய தரித்திரத்தை போக்கும்படி சிலுவையிலே அவர் நம்மளுக்காக தரித்திரானார். அல்லேலூயா. அப்ப ஏன் இன்னும் நம்ம ஆசீர்வதிக்க முடியல? ஏன் இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏன் நம்முடைய குடும்பத்துல தரித்திரம்? ஏன் இன்னைக்கு கடன் பிரச்சனை, பாரம், கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. சோதரன், நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் ஏன் வருகிறது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 33, 34 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 33, 34. இப்ப பாருங்க, ஏன் ஒரு குடும்பத்துல தரித்திரம் வருது அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வேதத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழி போக்குனை போலும், உன் வறுமை ஆயுதம் அடைந்தவனை போலும் வரும். தரித்திரம் எப்படி வருது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். நம்மளுக்கு உறக்கம் ரொம்ப முக்கியம்.
பலவீனப்பட்டு இருக்கிறவங்களை பற்றி நான் சொல்லலை, வியாதி உள்ளவர்களுக்கு நான் சொல்லலை, அவங்கள பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை. அதெல்லாம் அவங்க பலவீனத்தில் இருப்பாங்க. அதனால இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்கே எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறது, நம்ம எப்பாச்சும் தான் தூங்குறோம். அல்லேலூயா. இரவு நேரம் மாத்திரம்தான் நம்ம தூங்குறோம். அதுலேயும் நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், இரவு நேரத்துலையும் ஜெபிக்கிறோம். அப்படி சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் நம்மளுக்கும் என்ன செய்கிறது, கொடுத்து இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு இந்தியா தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்தில் அந்த அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நியூஸில் நான் பார்த்தேன். நான் கேட்டேன், இவங்க எப்பொழுதும் தூங்கிட்டு இருந்தால் எப்படி வேலைக்கு போவாங்க? ஏன்னா பயங்கரமான குளிர்ச்சியான அந்த பிரதேசம், மாநிலம் நம்முடைய இந்தியாவில். அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் தரித்திரம் எப்படி வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெரியுமா? தரித்திரம் வழி போக்கனை போல. எப்படி வருமா? வழியில் போகிறாங்க பார்த்தீங்களா, சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வழியாக போனேன், உங்களை பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி வந்தேன் அப்படிம்பாங்க. அதுபோல தான் வழி போக்கனை போல நம்மளுக்கு தரித்திரம் வருமா? எதனால? அதிகம் தூங்குறதுனால. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, உன் வறுமை ஆயுத மனிதவனை போல வருமா? அப்போ ஆயுத மனிதவன் யார் தெரியுமா? யாரு? போரில் இருக்கிறவங்க எப்போதுமே அவங்களுடைய சரீரத்தில் என்ன இருக்கும்? ஒரு ஆயுதம் தொங்கி கொண்டே இருக்கும். அதே போல ஒரு வழிபோக்கனை போல தரித்திரமும் வறுமையும் வரும் என்று சொல்லி நம்மளுக்கு வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த வறுமையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விரட்டி அடிக்கணும், வரவிடவே கூடாது. அநேக நேரத்தில் தவறு செய்கிறோம், அநேக நேரத்தில் நம்முடைய தவறுனால இதெல்லாம் நடந்து போகிறது. ஆனாலும் கர்த்தர் அதை நம்மளை விட்டு அகற்றும்படியாக வேண்டும். ரெண்டாவது எடுத்து வாசிங்க. நம்முடைய தரித்திரம் தூக்கத்தினால நம்முடைய தரித்திரம் வருது. இரண்டாவது 23ஆம் அதிகாரம், அதே நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 21வது வசனத்தை வாசிங்க. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுறது, குடிக்கிறவங்க என்ன செய்வாங்களா? தரித்திரம் ஆவார்கள். இப்போ பாருங்க, நிறையா வீட்டில் பயங்கரம் குடி. இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற மனுஷர்கள் பயங்கரமாக குடியில மிதக்கிறாங்க. குடிக்கிறவங்க ஆளுங்களை பார்த்தீங்களா? சில பேர் அப்படியே அந்த உடம்பே என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிடும். குடினால அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த குடிக்கிறதுனால அந்த குடும்பமே என்ன செய்யுது? நிறையா குடும்பம் என்ன செய்யுறது? பிரிவினைக்கு நிறைய போகிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. குடும்பத்தில் ஒரு சகோதரி இங்கே ஒருத்தவங்க வந்தாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கடுமையாக குடிக்கிறாரு, அதனால ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க கொங்குத்தராயம்பட்டியிலேருந்து. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அவங்க வீட்டுக்கார் குடியை நிறுத்தினாரு. ஆனால் இப்போ அவங்க சர்ச்சுக்கு வரதை என்ன செஞ்சிட்டாங்க? நிறுத்திட்டாங்க. அல்லேலூயா. ஏன்? இப்போ அவர் என்ன செய்யறதில்ல, குடிக்கிறதுல அற்புதம் நடந்துருச்சு, போதும், அதோட நிறுத்திட்டாங்க. இப்போ அப்படி ஆகி போச்சு. அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, குடியனும் போஜன பிரியனும் தரித்திர ஆவார்கள், தூக்கம் என்ன செய்யும்? கந்தையை உடுத்துவிக்கும். அப்ப தூக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ட்ரெஸ் கூட என்ன செய்ய முடியாது? நல்லதா போட முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, குடிக்கிற வீட்டை பாருங்களேன், சமாதானம் இருக்காது. குடிக்கிற வீட்டை பாருங்களேன், அங்க சந்தோஷம் இருக்காது. அடிபடி சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பயங்கர சண்டை இருக்கும், கடுமையான சண்டை இருக்கும், நிம்மதி இருக்காது, பயங்கரமா கண்ணீர் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சாட்சியாக சொன்னேன். எங்கள் பக்கத்து வீட்டில் நல்லா இருந்த மனுஷன், அந்த அம்மா எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த சகோதரனுக்கு திடீர்னு போய் அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு மந்திரிச்சிட்டு வந்துடும். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது கொஞ்ச நேரம் தான் பவர், கொஞ்ச நாளைக்கு பவர். அந்த பவர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சுவார்? குடிக்க போயிடுவார். இப்போ மந்திரமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும், அது பவர் கொஞ்சம் தான். ஆனால் இயேசுடைய பவர் எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அது பவர் உள்ளதுங்க. அது எப்பொழுதும் என்ன செய்யும்? பவரா இருக்கும். உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கிரியை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, குடிக்கிற மனுஷன் என்ன செய்யப்படுவான்? தரித்திரம் ஆவான். மூன்றாவது எடுத்து வாசிங்க. அடுத்தது சோத்திரம். பாருங்க, நீதிமொழியில் 21:5 வாசிங்க.
ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன், அதை சொல்லிடுறேன். இங்க ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அந்த நீதிமொழிகள் 25:24 அதுக்கு முன்னாடி வாசிங்க பார்க்கலாம். 25:24. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். பாருங்க, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் ஒரு வீட்டில் ஒரு மூலையில தங்குவதே நலம். அல்லேலூயா. குடிச்சிட்டு ஒரு பக்கம் வீட்டுக்காரர் சண்டை, இன்னொரு பக்கம் குடிக்காமையே சில வீட்டுக்கார அம்மாக்கள் என்ன செய்யறாங்க, சண்டை. அல்லேலூயா. அதே போலதான் குடிக்கிற வீட்டில் யாரும் இருக்க முடியாது, அந்த மனுஷனோட வாழ முடியாது. அதே போல சண்டை ஓடுகிற மனைவி கூட யாரும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆமென். ஏன்னா வேதம் பொய்யா சொல்லாது. வேதம் சொல்லுகிறது, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டில் மேல் ஒரு மூலையில தங்குவது நலம். அல்லேலூயா. விட்டா போதும்னு எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இதனால பார்த்தீங்கன்னா தரித்திரம் கொஞ்சம் பயங்கரமா இன்னைக்கு செயல்படுகிறது. இந்த போஜன பிரியம் சொன்ன பார்த்தீங்கன்னா, போஜனம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய புக் பண்ணி என்ன செஞ்சுறாங்க, சாப்பாடை வாங்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, முன்னாடி வாடகைக்கு இருந்தது, அது காலி பண்ணி போயிடுச்சு சொந்த வீட்டுக்கு. அது எப்படி தெரியுமா, அந்த பொண்ணு எப்படி உண்மை செய்வாங்க, அவங்க சாப்பாடு வீட்டில் என்ன செய்கிறாங்க, நைட் நேரத்தில் சில நேரத்தில் சமைக்க மாட்டாங்க, உடனே என்ன செஞ்சிருவாங்க, ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக சிக்கன் தான் நைட்டில் ஆர்டர் பண்ணி அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த அம்மா என்ன செஞ்சிருவாங்க, சுத்தமாக முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போ இப்படி போஜன பிரியத்தினால நிறைய குடும்பம் வெறும் சாப்பாடு மட்டும்தான் சேர்க்கறது இல்லை. அப்படிப்பட்ட குடும்பம்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு தேசத்தில். நீங்கள் நைட்டில் போய் பாருங்க, இன்னைக்கு ஹோட்டல் கடையும் தெருவில் கடை போட்டிருக்க கடைகளும் கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்குது. வீட்டில் சமைக்கிறாங்களோ இல்லைன்னு தெரியல. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு என்ன செய்யுது, ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால நிறைய குடும்பத்தில் தரித்திரம். அல்லேலூயா. சரி, அடுத்து மூன்றாவது சொன்னேன், வாசிச்சாங்க பார்த்தீங்களா, நீதிமொழிகள் 21:5. மறுபடியும் வாசி. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஒண்ணு முன்னாடி சொன்னேன், என்ன சொன்னேன், தூக்கம் என்ன செய்யும், தரித்திரத்தை கொண்டு வரும். ரெண்டாவது என்ன சொன்னேன், குடிக்கிறவங்க தரித்திரம் ஆவார்கள். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்தை கொண்டு வரும். பதறுகிறவருடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். அப்ப நிறைய நேரத்துல ஜனங்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை என்ன செய்வாங்கன்னா பயங்கரமா பதறுவாங்க, பயங்கரமா பயப்படுவாங்க, பதறி பயங்கரமா சில காரியத்தை செய்வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தோடு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காரியங்களை நடப்பிக்க மாட்டாங்க. எதுக்காகத்தாலும் பதறுவாங்க. ஒரு சின்ன விஷயமானு பதறி பேசுவாங்க, பயந்து நடப்பாங்க. இல்லை பதறி சில காரியத்தை செஞ்சுட்டு கடைசியில் நஷ்டத்தில் போய் நிற்பாங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் தெரியுமா உங்களுக்கு, அவசரப்பட்டு நிறைய பணத்தை கொட்டி, கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்களா பெரிய நஷ்டத்தில் போய் நிற்பாங்க. அது என்ன செஞ்சிடும், கஷ்டத்தில் கொண்டு முடிஞ்சிடும். இப்போ இப்படி பதறி சில காரியத்தை செய்கிறதுனால யோசிச்சு நிதானித்து தேவனை தேடி ஜெபம் பண்ணி அநேக ஜனங்கள் செய்தாலும் கூட சில ஜனங்கள் என்ன செஞ்சுறாங்க, நஷ்டத்தில் போயிடுறாங்க, கஷ்டத்தில் மாட்டிக்கிறாங்க. இது என்ன தெரியுமா செய்யும், தரித்திரத்தை உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம நிதானமாய் யோசித்து எந்த காரியத்தை செய்தாலும் ரொம்ப யோசித்து முடிவெடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணாமல் நம்ம எதையும் செய்யவே கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்மளுக்கு வந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய இப்படிப்பட்ட காரியத்தில் ஜனங்கள் இன்னைக்கு தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஆமென். இன்னைக்கு குடிக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, பதறதில்ல நிறைய தரித்திரம். அது மாத்திரமல்ல போஜன பிரியம், பல விதத்தில் இன்னைக்கு ஜனங்கள் தரித்திரப்பட்டு போறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, நம்மளுக்கு இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆண்டவர் எப்போதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தான் அவர் ஆயத்தமா இருக்கிறார்.
இழந்து போனதை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதை கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பட்சித்த வருஷங்களுக்கு விளைவை திரும்ப நான் உங்களுக்கு தருவேன். எதெல்லாம் பட்சிக்க போயிருச்சு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆசீர்வாதம் எதெல்லாம் பட்சிக்கப்பட்டு போயிருச்சு, எதெல்லாம் இழந்து போயிட்டோம், அதெல்லாம் கர்த்தர் நிச்சயம் திரும்ப அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அப்ப எதெல்லாம் தரித்திரம், எதனால இன்னைக்கு தரித்திரம் வருது? இன்னைக்கு நிறைய பிரச்சனையில நம்ம இப்படிப்பட்ட காரியத்துல பாருங்க, சர்ச்சுக்கு வரவங்க கூட ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுக்கிறவங்க கூட குடிக்கிறாங்க. தலைமை சபையில பாஸ்டர் சொன்னாரு, ஐயோ இந்த மனுஷன் குடிச்சிட்டு வந்து திருவிருந்து எடுக்கிறாரியா, துணிகரமா, அது எப்படிப்பட்ட பாவம் சொல்லி இன்னும் என்ன செய்யற அந்த மனுஷர்களுக்கு தெரியல. இந்த திருவிருந்துங்கிறது நம்ம சாதாரணது கிடையாதுங்க. ஆமென். அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம என்ன செய்யறோம், புசிக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கிறோம். இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தம்மை தாமே நிதானித்து அறிந்து அதை எடுக்கணும். அதை நிதானிக்காம எடுத்தோம் அப்படின்னா ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். அதை வேதம் அப்படியே சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 21:17 வாசிங்க. 21:17. போதும். இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அடுத்து சிற்றின்ப பிரியன் தரித்திரம் ஆவான். தரித்திரம் எப்படி வருது? சிற்றின்ப பிரியன். சிற்றி இன்பம்னா என்ன நீங்க சொல்லுங்க, யாராவது வர? சரி, இது சரி, நல்லா நான் சொல்றேன் பாருங்க. சிற்றி இன்பம் அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த உலகத்துல நிறைய சினிமா, சரிங்களா, களியாட்டு, அதுக்கப்புறம் போதை, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், இந்த பாவம் ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது? சிற்றின்பம். இப்ப இந்த இன்பத்துல நிறைய என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட என்ன செய்யல, அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறாங்க. ஆமென். அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்மளை கவனிக்கிற தேவன், கண்காணிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கவனிச்சு கொண்டே இருப்பார். அப்ப நம்ம ஆண்டவர் இந்த சிற்றிரும்ப பிரியம் நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. செல்லு நம்ம கையில அழகா இருக்கிறது, பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கிறது. அதை எப்ப வேணாலும் எடுத்து ஓபன் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். நிறைய பேர் சபைக்கு போறவங்க எல்லாம் இன்னைக்கு தைரியமா என்ன செய்யறாங்க, சினிமா பாக்குறாங்க, சரிங்களா, சீரியல் பாக்குறாங்க. இன்னைக்கு அதுல நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிறாருன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. ஆமென். அப்ப இந்த சிற்று இன்பம் இந்த உலகத்தோடு தான் என்ன செய்யும், சுத்திக்கிட்டே இருக்கிறது, நம்ம கூட தான் சுத்திக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இது நம்ம இந்த சிற்று இன்பத்தை இதுக்காக நம்ம பரலோகத்தில் இருக்கிற அந்த நித்திய மகிழ்ச்சி, அந்த பேரின்ப மகிழ்ச்சி, அந்த பேரின்பத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பேரின்பம் என்று சொல்லி பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். நிரந்தரமான அந்த நித்திய மகிழ்ச்சி தலையில் மேல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நித்திய மகிழ்ச்சியை விட்டுட்டு இந்த பேர் இன்பத்துக்காக நம்ம அதை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆமென். இது எல்லாம் நம்மளுக்கு போய்கிட்டு தான் இருக்கும். இது வரும். ஆனா அதுல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஈடுபடுத்திடக்கூடாது. இதுல இருந்தோம் அப்படின்னா அதை விட்டுருவோம். ஆமென். பரவத்தை விட்டுருவோம். இந்த இன்பத்துல நம்ம போகணும் அப்படின்னா அந்த இன்பத்தை விட்டுருவோம். அதனால இந்த சிற்று இன்பம் ரொம்ப மோசமானது. இன்னைக்கு உலகத்துல களியாட்டு பயங்கரமா இருக்கிறது. கிளப்பு தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கிளப்பு தெரியும், இந்த நாட்டிலையும் கிளப் இருக்குது. நம்ம நாட்டுல அதோட மோசமான கிளப்லாம் இருக்கிறது. கிளப் அப்படின்னா என்னன்னா ரெண்டு இருக்குது. ஒண்ணு லாட்ரி கிளப். அவங்க என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு லாட்ரி கிளப் இருக்கு. அப்ப இன்னொரு கிளப் இருக்குது, என்ன அப்படின்னா நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய் இரவு நேரத்துல போய் பணக்காரர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கிளப்ல போய் உட்காந்து தண்ணி அடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அந்த தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, அங்கே அந்த கிளப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. டான்ஸ் ஆடுறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை எல்லாம் தூக்கி என்ன செய்வாங்க, வீசுவாங்க அந்த கிளப்ல. இந்த சிற்று இன்பம் இன்னைக்கு தேசத்துல பெருகி போயிடுச்சு, உலகத்துல பெருகி போயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் வெளிநாட்டுல தேசத்துல இருக்கும் பொழுது அந்த நியூ இயர் வந்துச்சு, புது வருஷம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் கம்பெனியில் உள்ளவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கம்பெனியில் உள்ள ஓனர் என்ன செஞ்சிட்டாரு, முழு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் அந்த நியூ இயருக்கு என்ன செய்யணும், அந்த
அந்த இது ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் சொல்லிட்டாரு. அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லாரும் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்போ தான் புதுசு. அப்போ எல்லாரும் பஸ் ஏறி ஏற்றிட்டு போயிட்டாங்க. கம்பெனிக்காரங்க ஏற்றி கொண்டு அந்த நியூ இயருக்கு இறங்கிட்டாங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பம். உள்ளே போன பயங்கரமான பெரிய ஒரு கிளப்பு, நூற்றுக்கணக்கான பேர் நின்று அந்த கிளப்பில் டான்ஸ் ஆடுறதுக்கு இடத்த செட் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்கும். ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போனது மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு பார்த்தா அன்றைக்குங்க அவங்க கம்பெனியுடைய முதலாளி சொன்ன ஆர்டர் என்ன தெரியுமா? எவ்வளோ வேணாலும் நீங்கள் ட்ரிங்க்ஸ் என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் மது குடிச்சுக்கலாம், இன்னொன்று சாப்பாடு உங்களுக்கு உண்டு, எந்த குறையும் இல்லை, 3 மணி வரை வெளியில் போகக்கூடாது, ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. அப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸும் அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, ஜென்ஸும் இருப்பாங்க. எல்லாருமே ஒருத்தர் என்ன செய்வாங்க, விரும்பி கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ணாதவங்களும் உள்ளே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ், தண்ணியை போட்டு லேடிஸும் ஜென்ஸும் தண்ணியை போட்டு அந்த கிளப்பில் ஆடுவாங்க. பார்த்துக்குங்க, பயங்கரமாக இருக்கும். இப்போ தான் நான் அதை யோசனை பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ ஒரு மோசத்துக்குள்ளே நம்ம கிடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கிளப்புன்னு அப்போ தான் எனக்கு தெரியும், நேரடியாக பார்த்ததை நான் சொல்கிறேன். இது சிற்றின்பம் பிரதர், நம்ம அதுக்கெல்லாம் போகலை பிரதர். இந்த இன்பத்தில் நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் நினைக்கலாம். ஆனால் இதுக்குள்ள நம்ம போக மாட்டோம், சரிங்களா? ஆனால் செல்லில், வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவியில் நிறைய ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுகளுக்கெல்லாம் ஒரு சில வீட்டுக்குள்ளே டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. தயவுசெய்து நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. இல்லை எங்கள் சொந்தக்காரர் வர்றாங்க, சொந்தக்காரர் வரட்டும், யார் வரட்டுங்க, இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா? இயேசு இல்லாத வீட்டுக்குள்ளே தான் என்ன செய்யும், டிவி ஓடும், சினிமா ஓடும். ஆனால் இயேசு வீட்டுக்குள்ளே டிவி படமெல்லாம் ஓடாது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் டிவி ஓட ஆரம்பிச்சது, கீழ்ப்படியலை. எவ்வளோதான் வசனத்தை சொன்னாலும் என்ன இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள என்ன ஏறல, கீழ்ப்படியலை. அவங்க அடிபட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நல்ல ஒரு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இன்னைக்கு வாசிச்சோம். அருமையான வார்த்தைகளை கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசினார். அதில் நிறைய விஷயம் இருக்குது, சரிங்களா? அப்போ இன்னைக்கு சிற்றின்பத்துக்கு சும்மா நீங்கள் சினிமா தானே, ஒரு 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 சீரியல் தானே, இல்லை வேற ஒரு ப்ரோக்ராம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? அது நம்மளை அடிமைப்படுத்திடுங்க. அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாமல் போயிடும். கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். பாருங்க, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். யாரு கனம் அடைவாங்க அப்படின்னா, ஒரு பிள்ளைய ஒரு தாயை தகப்பனோ கண்டித்து புத்தி சொல்லுறாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டுச்சுன்னா என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். அப்ப புத்திமதிகளை யாரு தள்ளுறாங்களோ, ஒரு தாய் தகப்பனும் ஒரு பிள்ளைக்கு சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே திருச்சபையில ஒரு ஊழியக்காரர் சொல்ற புத்திமதிகளை சபையார் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்களாம் எவ்வளவோ புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவோ கண்டிப்ப, எவ்வளவோ திட்ட, எவ்வளோ நேருக்கு நேரம் வச்ச, அவ்வளவு கண்டிச்சு அவ்வளவோ நாங்க திட்டு வாங்கியிருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் இந்த இடத்துல எங்களை எல்லாம் நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நான் நல்லதுக்குன்னு நான் ஏற்றுக்கொண்டு நான் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். திட்டுறது நம்மளுக்கு நல்லது. இன்னைக்கு பிள்ளை நீங்க திட்டல அப்படின்னா அந்த பிள்ளை எங்க தெரியுமா போகும், பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள நேரம் போயிடும். ஆனா இப்ப நீங்க கண்டிச்சு சின்ன பிள்ளையில அவங்கள சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், பொழைச்சுக்கணும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை எதிர்த்து பேசுறத தவிர்க்கணும். ஆமென். ஒரு தாய் தகப்பன் மாற கணம் பண்ண முதல்ல கத்துக்கொள்ளணும். ஆமென். கீழ்ப்படிய முதலாவது கத்துக்கொள்ளணும். சொல்றத கீழ்ப்படிந்து அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். நான் இன்னைக்கு சொல்றேன், கீழ்ப்படியல அப்படின்னா அந்த பிள்ளை ஆசீர்வாதத்துக்கு போகவே முடியாது. அது கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, அந்த நீதிமொழி மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தை லட்சியம் அடைவான். அப்ப புத்திமதிகளை ஒரு மனுஷன், எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனும் சரி, எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, இல்ல பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அதை தள்ளுனா நம்ம என்ன செஞ்சிருவோம், தரித்திரத்துக்கு நேராய் போயிடுவோம். அல்லேலூயா.
ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். ஒரு தாய் தகப்பனும் கண்டிக்கிறான் அப்படின்னா திரும்ப எதிர்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த பிள்ளையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசவே கூடாது. கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார். பாருங்க, மோசைக்கு விரோதமா கூட பிறந்த சகோதரி வாயை விட்டாங்க, ஆனா தண்டனை பெருசா இருந்துச்சு. அல்லேலூயா. தண்டனை எப்படி இருந்துச்சு? பெருசா இருந்துச்சு. அந்தம்மா சும்மா இருக்க முடியாம மோசையை பார்த்து ரொம்ப ஒரு அற்பமா பேச ஆரம்பிச்சாங்க. உங்கள்கிட்ட தான் தேவன் இருக்கிறாரா, ஏன் எங்கள்கிட்ட இல்லையான்னு இந்த ஒரு வார்த்தை தான் போட்டாங்க. ஆனா அடுத்த காரியம் அந்த அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சு, கையே குஷ்டமாயிருச்சு. அப்ப எதையுமே ரொம்ப கவனமா பேசணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா பேசணும். கர்த்தர் அதை உன்னித்து கவனித்து கேட்கிற தேவனா இருக்கிறார். சரி, அடுத்ததாக நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 5:14. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. 12ல இருந்து வாசிங்க. 12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். இப்ப ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. நிறைய பேர் இன்னைக்கு போதகத்தை கேட்கறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, அதை வெறுக்கிற காரணம். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருபோதும் வெறுத்து தள்ளிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஐயோ நான் போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைகளுக்குள்ளானே என்று முறையிடுவாய். இந்த அளவில் இந்த கட்டத்தில் நீங்களும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ கர்த்தருடைய இந்த போதகத்தை ஒருபோதும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. கர்த்தருடைய கண்டிதத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் தேவை இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் தூக்கம், நம்ம வாழ்க்கையில் அதிக தூக்கம் நம்மளுக்கு என்ன செய்யும், கந்தையை ஒடிவுக்கும் தரித்திரத்தை உண்டாக்கும். அப்போ அதிக தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த சிற்றின்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, சோத்திரம். அதுபோல் குடி, அது மாத்திரமல்ல போஜன பிரியம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் தரித்திரத்திலிருந்து மேலே எழும்பவே முடியாது. ஏன் தெரியுமா, அந்த பிசாசு அந்த குடும்பத்தை என்ன செஞ்சிடுவான், அடிமைப்படுத்தி உட்கார வச்சிருவான் அப்படியே. ஆமென். கடைசியாக நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. ஆமென். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 66:18 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாருங்க, இப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது, அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. ஆமென். நம்மளுக்குள்ள என்ன சிந்தை இருக்கணும், அந்த பரிசுத்த ஆவியனுடைய சிந்தை இருக்கணும். அப்ப நம்மளுக்குள்ள அக்கிரம சிந்தை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. அப்ப எதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். சரிங்களா? அடுத்ததாக எடுத்து வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வீணான சிந்தையில நடக்கக்கூடாது. ஆமென். யார் இந்த வீணான சிந்தையில நடக்கிறதா? புறஜாதி மக்கள் நடக்கிறாங்க. அதுபோல நீங்க என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாதுங்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் இந்த வீணான சிந்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இந்த வீணான சிந்தை என்ன செய்யும், பயங்கரமா யோசிக்க வைக்கும்.
ஆமென். தேவையில்லாத பேச வைக்கும், சிந்திக்க வைக்கும். இது ரொம்ப மோசமானது. அப்ப அக்கிரம சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. அடுத்து சொல்றது, அப்ப இந்த வீணான சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இனி நடவாமல் இருங்கள். ஒருவேளை நம்மளுக்கு வீணான சிந்தை வரலாம், சரிங்களா? அப்ப இந்த வீணான சிந்தை நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா தான் இந்த சிந்தை, வீணான சிந்தையிலிருந்து அது என்ன செய்யும், விலகும். இல்லைன்னா எப்போதும் உள்ளுக்குள்ள இணைஞ்சிருக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்றது, நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் வரும்பொழுது எல்லாம் இதெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். அதுக்கு முன்னாடிலாம் போகாது. ஏன்னா இது உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சிந்தை பொல்லாத சிந்தை, அக்கிரம சிந்தை, வீணான சிந்தை இருக்கக்கூடாது. சரி, இன்னொரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க கடைசியாக. ரோமர் 6-8. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. சரி, போதும். இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மாம்ச சிந்தை என்ன செய்யும், மரணத்தை உண்டாக்கும். இந்த மாம்சத்துல சிந்திச்சு 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 செயல்படுறவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அது மரணத்துக்கு நேராய் போயிடும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த எத்தனை பேருக்கு இந்த உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கு பிரதர்? நான் இப்போது ஹாப்பி, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறேன், நான் எது செஞ்சாலும் கர்த்தர் என்னை எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியுங்க? எத்தனை பேர் உள்ளத்துல இது இந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது? அல்லேலூயா. அப்ப இந்த மாம்ச சிந்தை இருக்கமானால், இந்த மாம்ச சிந்தையில நினைச்சு யோசிச்சு பேசி பல சிந்தைகளை நினைக்கும் பொழுது அது கடைசியில ஒரு மரணத்தை கொண்டே விடும். ஆனா அந்த ஆவின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒருவேளை எனக்கு தாட்ல இந்த எண்ணமெல்லாம் ஒரு பெரிய மாற்றமா வருது, என் சிந்தை சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஏசப்பாட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என் சிந்தையில குழப்பமா இருக்குது, எனக்கு இந்த சிந்தையில என்னென்னலாம் வேற எண்ணங்கள் வருகிறது, அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் சிந்தையை மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். இந்த ஆவியின் சிந்தை வரணும். அப்ப ஆவியானவர் வந்துட்டா, ஆவியானவர் நம்மளை அந்த பொல்லாத அந்த என்ன சொல்றது, முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அக்கிரம சிந்தையை எடுத்து போட்டுருவார், வீணான சிந்தையை எடுத்து போட்டுருவார். அப்ப நான் கடைசியா சொன்னேன், இந்த மாம்ச சிந்தையை என்ன செஞ்சிருவாரு, எடுத்து போட்டு. இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. முதல்ல நான் என்ன செஞ்சேன், ஆரம்பத்துல இருந்து குடியிலிருந்து வர்றேன். ஆமென், சரிங்களா? இப்ப இதெல்லாம் நம்மளை விட்டு கர்த்தர் அகற்ற வேண்டுமானால் இந்த ஆவியானவர் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இந்த ஆவியானவர் வந்தாதான் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகுமே தவிர, ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள ஊற்றப்படலை, ஆவியானவர் ஊற்றப்படலை அப்படின்னா இது இருந்துகிட்டே இருக்கும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு காரியம் தேவை, எனக்கு ஒரு காரியத்துல நான் இன்னும் சரியாகணும் அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட நான் போயிருவேன். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, இதுல எனக்கு இதுல மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிடுங்க, ஆண்டவரே இதுல எனக்கு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க இதுல ஜெபிக்கணும். அல்லேலூயா, சோதரா. அப்ப அந்த மாம்ச சிந்தையை ஆண்டவர் எடுத்து போடணும், ஏன்னா அது மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும். ஆனா ஆவின் சிந்தையோ சமாதானம், ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. சரிங்களா? ரோமர் அதே 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 8:13. அதிலே, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்க, ஆவியானவர் இருந்தா தான் இந்த சரீரத்தினுடைய பொல்லாத செயல்களை அழிக்க முடியும். இந்த அபிஷேகம் ஏன் ஆண்டவர் ஊற்றாரு, ஆவியின் அபிஷேகம் எதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறாரு தெரியுமா? நம்மளுக்கு இப்படிப்பட்ட அக்கிரம சிந்தை, வீணான சிந்தை, மாம்ச சிந்தையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவியானுடைய இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது இதெல்லாம் வெளியே என்ன செய்யும், கண்டிப்பா போகும். ஆமென். அப்ப அதனால இந்த வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தினுடைய செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப அந்த ஆவியின்படி இந்த சரீரத்துல பொல்லாத செயல்களா இருக்குதுல்ல, அதெல்லாம் ஜெபமணி என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும். அல்லேலூயா. ஜெபமணி என்ன செய்யணும், அழிச்சிடணும். நம்ம
சரீரத்துக்கு ஒருமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளை என்ன செஞ்சிடணும்? கடிந்து ஜாமணி என்ன செஞ்சிடணும்? துரத்திடணும், வரவிடவே கூடாது. ஆமென். சோத்திர கர்த்தருடைய நாம மையப்படட்டும். அதை 8:27 வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை இன்னதென்று எப்படி இருக்கிறாரா? ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர். இப்போ ஆவியினுடைய சிந்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிலிப்பியர் 3:16 வசனத்தை எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 3:16. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம், ரோமர் 12:16 வாசிங்க. ரோமர் 12:16. ரோமர் 12:16 வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மை ஆனவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பாருங்க, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள். அப்ப ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய். இப்ப ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள நீங்க விசாரிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க, நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விசாரிச்சு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்ப ஒருவருக்கு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய், மற்றவர்களை குறித்து நம்ம ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள். அடுத்து பிலிப்பியர் 3:16 வசனத்தை எடுத்து வாசிங்க. 3 பிலிப்பியர். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. இங்க பாருங்க, ஒரே சிந்தையாய், எதுல நம்ம தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அப்ப சபை கூடி வருது, எல்லாருக்கும் எப்படி சிந்தை இருக்கணும்? ஒரே சிந்தை. அப்ப ஒரு மனம் சபைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சபைக்குள்ள இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைக்குள்ள ஏன் ஒரு மனமே இல்லை, சபை வளர்ச்சிக்கு ஏன் தடை இல்லை அப்படின்னா சபையில எல்லாருக்கும் என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், உங்களோட நான் பேசலை அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி என்ன செய்வீங்க, நினைப்பீங்க? உங்கள்கிட்ட பேசாமல் நான் முறைச்சிக்கிட்டு போனேன், கோவிச்சுக்கிட்டு போனேன் அப்படின்னா நீங்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பீங்க? இது என்கிட்ட இருக்கலாமா? அது ஏக சிந்தை, ஒரே சிந்தை கிடையாது. ஆமென். அப்போ ஏக சிந்தை உள்ளவர்களாகவும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டுடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்முடைய எவ்வளோ பாவத்தை மன்னிக்கிறாரு, எவ்வளோ குறைகளை மன்னிக்கிறாரு. நாம் மற்றவருடைய தவறுகளையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை பற்றி அப்படி பேசிட்டாங்க, நம்மளை திட்டாங்க, நம்மளை கேவலமாக பேசிட்டு போயிட்டாங்க, நம்மளை பற்றி மற்றவர்கிட்ட சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட என்ன செய்யக்கூடாது? பேசாமல் இருக்கக்கூடாது. அவங்களோட பேசணும், உறவாடணும், அவங்களோட ஐக்கியப்படணும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நம்ம தேறினவர்களாய் ஒரே சிந்தையாய் நாம் இருக்க வேண்டும். முதல்ல நான் சொன்னது குடிக்கிறதுனால தரித்திரம். ஆமென். போஜன பிரியம், சிற்றின்ப பிரியம், இதனால் குடும்பம் தரித்திரத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் சில குடும்பங்கள் இதில் நிறையா என்ன செஞ்சுருக்காங்க? அட்டாச் ஆகிருக்காங்க, இதுலேயும் ஈடுபடுறாங்க நிறைய பேர். நம்ம என்ன செய்யறாங்க? ஊழியக்காரருக்கெல்லாம் தலைமை சபையில் ஊழியக்காரர் சொல்லுவார், பாஸ்டர் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி விசுவாசிகள் நிறையா என்ன விதமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஊழியக்காரருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். நேற்று ஒரு சகோதரிக்கு ஃபோன் அடித்தேன். அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் 2-3 வாரமாச்சு ஏன் வரலன்னு கேட்டேன். மழை பெஞ்சிச்சு, வயலில் வேலை. சரி இந்த வாரம் வாங்க சொன்னேன். இந்த வாரம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். வேளாங்கண்ணிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேளாங்கண்ணிக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க வலுக்கட்டாயமாக என்னை கூப்பிட்றாங்க பிரதர், நான் என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. நான் வரலன்னு சொல்லிட்டேன், ஆனால் என்கிட்ட வரலன்னு சொன்னதுனால என்னோட பேச மாட்டேங்கிறாங்க பிரதர் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படாத இடத்துல பொண்ணை கொடுத்தீங்க, இப்போ அவர் என்ன ரட்சிக்கப்படாதவர், அவர் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும்? போய்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மாட்டிக்கிட்டாச்சு, அவ்வளோதான்.
அல்லேலூயா. ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவார், கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, அது உதஞ்சாலும் என்ன செய்யணும், வாங்கித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. என் நண்பர் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார். அப்போ அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே மாட்டிக்காச்சு. ஆனால் அந்த சகோதரிக்கு சொன்னாங்க, மனசார சொன்னாங்க, அழுதுகிட்டு சொன்னாங்க, பிரதர் நான் ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறேன், நான் வரலன்னு சொல்லிட்டேன், ஆனால் என்னை கண்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்க, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலை, இதனாலே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியாங்க. சரி, அது உங்கள் விருப்பம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், சபைக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இப்படி போய்கிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஏதாச்சும் ஒன்று முடியாமல் பலவீனப்பட்டு வந்து படுத்துறாங்க, பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க ஜெபம் பண்ணி. அப்புறம் என்னென்னு கேட்டால் தெரியுது, இங்கே போனால் அங்கே போனால் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவங்க பலவீனப்பட்டு முடியாமல் நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆமென்.